எடப்பாடி பழனிசாமி கமல் ஆலயத்தின் ஊதுகுழலாக மாறிவிட்டார் என்று விமர்சித்திருக்கும் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேச எடப்பாடிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தியாளர் ரமேஷிடம் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கும் தகவல்களை பார்க்கலாம். சார், நேற்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லினார். குறிப்பாக இந்த சென்செக்ஸ் 2027 மார்ச் 1ஆம் தேதி தொடங்குறதே மறுசீரமைப்பை முன்னெடுத்து நான் தான் முதல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அமித்ஷா பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உறுதியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எடப்பாடி கமலாலயத்தினுடைய ஊதுகுழலா மாறிட்டார். அவர் முன்னாடி பேசுறதுக்கு இப்ப பேசுறதுக்கும் நீங்களே எவ்வளவு தீவிரமா பேசினார். எந்த காரணத்தும் பிஜேபியோடு கூட்டு இல்லைன்றார். இப்ப டோட்டலா அவரும் அவர் கட்சியை அடங்கி வச்சுட்டாரு. ஆக பிஜேபி பாஜக பேசுவதற்கு பதில் எடப்பாடி பேசுகிறார். இப்போ அதனால இதை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி தான் இந்த தொகுதி சீரமைப்பு ஆகிய பற்றி முதலில் குரல் எழுப்பி யார் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர் அனைவரும் ஒரே அணியில கொண்டு வந்து ஒத்த குரலாக எழுப்பியிருக்கிறார். இப்பொழுது இவர் 2027க்கு தள்ளி போடுகிறார்கள் என்றால் என்ன உள்நோக்கம் என்பதை ஒன்றிய அரசு தான் விளக்கணும். எடப்பாடிக்கு எதுக்கு லோக்கல் ஸ்டாண்டியே இல்லை. இதை பற்றி அவர் பேசுவதற்கு எந்த யோகியதையும் கிடையாது.